என்ன வீடு ஃபுல்லா புகையா இருக்கு? ஐயோ வீடு பத்திக்கிச்சா? ஃபயர் ஃபயர், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. என்ன கோலம்லாம் போட்டிருக்கு? நம்ம வீட்டுக்குள்ள யாரோ வந்து நல்லா சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க போல. ஏய், நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. 32 கால் பண்ணனுங்க, நீங்க எடுக்கவே இல்ல. சாவி வெள்ள கடந்துச்சு, அதை எடுத்துட்டு உள்ள வந்துட்டேனுங்க. பரவாயில்லையே, வீட்டுக்கு வந்த முத நாளே சாம்பிராணி எல்லாம் போட்டு வாசல்ல கோலம்லாம் போட்டு வச்சிருக்க. ஆமாங்க. சரி சரி, எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, உங்களுக்கும் சேர்த்தா சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு போயிடுங்க. அப்படியா? என்ன சமைச்சிருக்க? இட்லியும் இட்லியும் சட்னியும். சட்னியா? ஆ, அப்ப நீ ஏதாவது சாப்பிடு, நான் ஏதாச்சும் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். வீட்ல எதுவுமே இல்லைன்னா தானே ஆர்டர் பண்ணுவாங்க. இவங்க என்ன சும்மா சும்மா ஆர்டர் பண்றாங்க? ஒருவேளை சிட்டில இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. எதுக்கு நீ இப்படி ஓடி வர? ஆபீஸ் கிளம்ப லேட் ஆயிடுச்சு, குழம்பு வைக்க டைம் இல்லன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் ஒரு சின்ன கிணத்துல கொஞ்சோண்டு குழம்பு கேட்டேன். வாட்? அதுக்கு அவன் இல்லன்னு தானே சொல்லிருக்கணும். வேற என்ன சொன்னாங்க? யாருமா நீன்னு கேட்க ஆரம்பிச்சு கண்ணா பின்னா திட்டி அனுப்பிச்சு விட்டான். இனிமே நம்ம ஏதாவது பண்ணா அவனுக்கு கொடுக்கவே கூடாது. ஏய் லூசா நீ! உன்னை யாரு அவங்க வீட்டுல போய் குழம்புலாம் கேட்க சொன்னா? இந்த வீட்டுல 1 இயரா நான் இருக்கேன். இப்ப வரைக்கும் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் கூடவா தெரியாது? இங்கெல்லாம் அப்படிதான். போ. பேர் தெரியாதவங்கள்ட்ட தான் சோறு கேட்டோமோ? ஐயோ, இன்னும் என்னென்னலாம் பண்ணி தொலைக்க போறான்னு தெரியல. சீக்கிரம் வாடி. தோதோ வந்துட்டனுங்க. ஏன் நின்னுட்டே இருக்க? ஏறு. தோதோ ஒரே நிமிஷங்க. ஹலோ, ஆமா மகிமா அக்காவோட தான்மா போறேன். தோ மகிமா அக்கா பைக்ல ஏறிட்டேன். தோ கிளம்ப போறோம்மா. போலாங்க. போய்கிட்டு இருக்கோம்மா. இல்லம்மா, வண்டி 20 தான்மா போய்கிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. ஸ்பீட் பிரேக்கர்மா. இறங்கிட்டோம். இங்கெல்லாம் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறாங்க போலமா. ஃபுல்லா சென்ட் தானுங்கம்மா. ஒரே நிமிஷம் கூப்பிடுறேம்மா. எதுக்குங்க ஹோட்டலு? நான் தான் வீட்டுல சமைச்சு வச்சிருக்கேனே. ஏய், இது டீ கடை. பேரை பாரு. எது? டீ கடையா? எத்த தந்தி? ஆமா, டீ கடை வந்திருக்கோம்மா. டீ குடிக்க போறோம். வாங்க போலாம். போ. அடி. பராக்கு பக்கமா டீ குடி. மா, இந்த டீ கடையே நம்ம ஊர் ஹோட்டல் மாதிரி இருக்குமா. டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. என்ன இருந்தாலும் நீ போடுற அளவுக்கு இல்லம்மா டீ. சுமாராதான் இருக்கு. நீ குடிச்சியாமா? மணி என்ன ஆகுதாங்க? நம்ம ஊர் டைம் தான்ல. ரோட்ல போய்கிட்டே இருக்கோம்மா. என்னங்க எங்கேயோ போகணும்னு சொன்னீங்க, வீட்டு வாசல் நிறுத்திருக்கீங்க. இறங்கடி முதல்ல. இருமா கூப்பிடுறேன். என்னாச்சுங்க? நானும் உன்னை காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். எங்க போறோம் என்ன பண்றோம்னு கிளவி மாதிரி வீட்டுல அப்டேட் பண்ணிட்டு இருக்க. நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன் இல்லைங்க. அதான் நான் என்ன பண்றேனோ ஏது பண்றேனோன்னு எங்க அம்மா பாவம் பயப்படும்ல. ஆமா, சென்னையில இருக்கவங்களும் உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிட போறாங்க. கொஞ்சமாவது வில்லேஜ்கள்ல இருந்து மாறி சிட்டிகளா ஆகு. எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்க போறேன்னு தெரியல. ஏன் நீங்க உங்க வீட்ல எல்லாம் பேச மாட்டீங்களா? இந்த போன்ல இங்க இருந்து எந்த காலும் போகாது, அங்க இருந்து எந்த காலும் வராது. ஏதாச்சும் காசு தேவைப்பட்டா நானே கால் பண்ணுவேன், அவ்வளவுதான். போக போக நீயே பழகிப்ப. வீட்டுக்கு வந்துட்டோம்மா. நான் தான் சொன்னேன்ல அது அவளுக்கு செட் ஆகாதுன்னு. நீ தான் கேக்கல. சரி சரி ஓகே. சரி சரி, பாத்துட்டு எனக்கு கூப்பிடுங்க. நான் வைக்கிறேன். என்னங்க ஆளா சொல்லவே இல்ல? ஹே, எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்ல. பின்ன இவ்வளவு நேரம் யார்கிட்ட போன்ல குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நார்மலா எல்லாரும் இப்படித்தானே போன் பேசுவாங்க. நான் எங்க வீட்டுல பேசிட்டு இருந்தேன்.
எது போன்ல இப்படி பேசுவாங்களா? போன்ல எப்படி பேசணும் நான் சொல்லி தரேன். பாத்தீங்களா, உங்க நேரத்துக்கு போனே அடிக்குது. ஹலோ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. சாப்பிட்டியா? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியா? எது கேட்கலையா? இரு வர. ஹலோ, இப்ப கேக்குதா? சரி சரி சரி, ஓகேடி, பை, வைக்கிறேன். போன இப்படி பேசணும். பேசுறாங்களாமா குசு குசுன்னு. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? நேத்து ஆபீஸ்ல இருந்து வரும்போது 4 பசங்க என்ன கிண்டல் பண்ணிட்டாங்க. கிண்டல் பண்றானுங்களா? யாருன்னு மட்டும் காமி, நான் என்னன்னு வந்து கேக்குறேன். இதுக்கெல்லாமா நீ வீட்ல பயந்து உட்காந்துட்டு இருப்ப? பயந்தெல்லாம் உட்கார்ல. பின்ன எனக்கு உங்களை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன்? கிண்டல் பண்ணவனுங்கள அடிச்சிட்டேன், அதான். அடிச்சிட்டியா? அடி பாவி. ஆமா, நீ அடிச்சதுக்கு நான் ஏன் பயப்படணும்? அடி வாங்கினவன் இங்கே இருடி, ஆளை கூட்டு வரேன் அப்படின்னா முடியாதுன்னு நம்ம வீட்டு அட்ரஸ கொடுத்துட்டு வந்துட்டேன். அட்ரஸ் கொடுத்துட்டியா? அடிச்சிட்டு அட்ரஸையும் கொடுத்துட்டியா? பேரு கூட உங்க பேரு தான் சொல்லியிருக்கேன். பேரை வேற சொல்லிட்டியா? மைமா ஏந்திருங்க. அவங்க தான் நினைக்கிறேன். அந்த கட்டை எடுங்க. அடியே. ஐயோ போச்சு. ஹாய், நீங்க யாரு? நீங்க தானுங்க ரூம்மேட் கேட்டு போட்டிருந்தீங்க. ஆமா, எதுல பாத்தீங்க? ஃபேஸ்புக்ல தானுங்க பார்த்தேன். இந்த ரூம் ரெண்ட் அட்வான்ஸ் எல்லாம் எப்படிங்க? 40K அட்வான்ஸ், 15K ரெண்ட். என்னோட ஷேர் ஆல்ரெடி நான் 20K கொடுத்துட்டேன். நீங்க வந்தீங்கன்னா நீங்க 20K கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன ஓகேவா? என்ன அமைதியா இருக்கா? என்னங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? ரூம் ஷேரிங்க்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம். ப்ளீஸ்ங்க ஓகே சொல்லிடுங்க. அது இல்லைங்க, நான் ஊர்க்கார பொண்ணு. சென்னையில புதுசா வேலை கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு ரூம் கொடுக்கறதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு செட் ஆகுமோ ஆகாதோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா நீங்க இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் நாளைக்கே வந்துடுறேங்க. அட்வான்ஸோட வந்துடுறேன். தேங்க்ஸுங்க. எது ஊர்க்கார பொண்ணா?